வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அடுப்படியில் பொங்கல் செய்ய போகிறோம். சாதாரண அரிசியில் செய்யல, ஒரு வித்தியாசமாக ஒரு சிவப்பு அரிசியில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பச்சரிசி கடையில் போய் கேட்டோம்னா இது மாதிரி பச்சரிசி கிடைக்கும், எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அது மாதிரி பச்சரிசியாக வாங்கிக்கோங்க. இந்த பச்சரிசியில் வெள்ளையாக இருக்கும், அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சிவப்பாக இருந்ததுன்னா அந்த அரிசி நல்லா இருக்காது, அவ்வளோதான். அதே மாதிரி நான் புழுங்கரிசியும் வச்சுருக்கேன். கடையில் நம்ம கேட்டோம்னா இது மாதிரி புழுங்கரிசியை தான் எடுத்து கொடுப்பாங்க. இந்த புழுங்கரிசியில் போட்டாக்கா பொங்கல் நல்லா இருக்காது. அதனால நான் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான பொருளை பார்த்துடலாம். அதுக்கு நான் அரைப்படி பச்சரிசி சிவப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு பாசிப்பயிறு. இது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். நெய் தேவைக்கு ஏற்ப ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கலைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிப்புக்காக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம குக்கரில் ஒரு பருப்பையும் அரிசியும் களைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு உப்பை போட்டு ஒரு 3 விசில் வச்சுருவோம். இது 3 விசில் வந்த கையோடு தாளித்து கொட்டலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். தண்ணி இது அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. சிலருக்கு திக்காக பிடிக்கும், சிலருக்கு தண்ணியாக பிடிக்கும். நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிக்கிங்க. இது ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட வேணும்னா தண்ணி நிறையா ஊற்றிங்க. தண்ணி நிறையா இழுக்கும். இது ஒரு மூடி ஒரு 3 விசில் வச்சுருவோம். இப்போ நம்ம குக்கரை 3 விசில் வந்துடுச்சு. நம்ம பொங்கல் எப்படி வெந்து போயிடுச்சான்னு பார்த்துருவோம். இது மாதிரி நம்ம இப்படி வேகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா பூ மாதிரி வெந்துடுச்சு. இந்த பதம் சரியாக இருக்கும். நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். 2 சேர்ந்து சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதை கொட்டி இது நம்ம நல்லா கலக்கிட்டோம்னா நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த அரிசியில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இதை சுகர் உள்ளவங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.